கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் எங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால், அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வழிவிலகி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில், நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜனசதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றிக் கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகிறார். இதற்கு முன்பும் கர்த்தர் சாலமோனுக்கு இரவிலே தரிசனமாகி இருக்கிறார். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். கர்த்தர் சாலமோனுக்கு 20 வருஷத்திற்கு முன்பு முதல் முறையாக தரிசனமானார். அதன் பின்பு இங்கு 2ஆம் முறையாக கர்த்தர் சாலமோனுக்கு மறுபடியும் தரிசனமானார். கர்த்தர் சாலமோனின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கண்களும் இருதயமும் தேவாலயத்தில் தொடர்ந்து இருக்கும். கர்த்தர் சாலமோனோடு தாவீதின் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார். ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கர்த்தர் ஆபிரகாமின் உடன்படிக்கையை புதுப்பித்தது போல சாலமோனோடு புதுப்பிக்கிறார். கர்த்தர் சாலமோனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நாளாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் 1 ராஜாக்கள் 9, 2 முதல் 9 வரை உள்ள வசன பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாலமோனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார். கர்த்தர் சாலமோனுடைய ஜெபத்தையும் அவர் செலுத்தின பலிகளையும் அங்கீகரிக்கிறார். அதற்கு அடையாளமாக சாலமோன் ஜெபம் பண்ணி முடிகிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சிக்கிறது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தர் இங்கே சாலமோனுக்கு தரிசனமாகிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடிக்கிறார். அதன் பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவருக்கு தரிசனமாகிறார். சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்ப நாட்களில் கர்த்தர் அவருக்கு சொப்பனத்திலே தரிசனமானார். இப்போது மறுபடியும் அவருக்கு சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது தரிசனத்தின் மூலமாகவோ தரிசனமாகிறார். சாலமோன் கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார். அவர் பகல் முழுவதும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி இருக்க வேண்டும். பலிகளை செலுத்திய பின்பு பண்டிகையை ஆசரித்து முடித்த பின்பு இரவு வேளையிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக
கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டார். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் கர்த்தருக்கு இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் விளங்க வேண்டும். அதற்காக கர்த்தர் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய கண்களும் அவருடைய இருதயமும் எந்நாளும் இந்த ஆலயத்தில் இருக்கும். சாலமோன் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செய்தார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தரே தம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக்குகிறார். சாலமோன் தான் கட்டின ஆலயத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். சாலமோன் இதை பிரதிஷ்டை பண்ணினாலும் கர்த்தரே தம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக்குகிறார். சாலமோனும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மத்தியிலே தங்கியிருக்கும். கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சாலமோன் இப்போது தான் கட்டின ஆலயத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயபக்தியோடு பலிகளை செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் கர்த்தருடைய வாசஸ்தலம். கர்த்தருடைய கண்களும் அவருடைய இருதயமும் இந்த ஆலயத்தில் இருக்கும். தங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஆலயம் இருப்பதினால் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக ஜீவிக்க கூடாது. அவருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஆலயம் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் நடக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். தாங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம் என்று நினைத்து இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி துன்மார்க்கமாய் ஜீவிக்கக்கூடாது. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். எரேமியா 7:3. கர்த்தர் சாலமோனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்போது சில நிபந்தனைகளையும் சேர்த்து சொல்லுகிறார். கர்த்தர் சாலமோனை நோக்கி, என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தருடைய சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் சொல்லும் ஆசீர்வாதம் சாலமோனுக்கு சித்திக்காது. உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். சங்கீதம் 132:12. சாலமோனும் அவருடைய வீட்டாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஜீவித்தால் அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அவர்களுக்கு சாபம் கிடைக்கும். கர்த்தர் சாலமோனை நோக்கி, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜாதியாய் இருந்தாலும் அவர்கள் பரிசுத்த ஜனமாய் இருந்தாலும் இஸ்ரவேல் தேசம் பரிசுத்த தேசமாய் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தாரை நிர்மூலமாக்குவார். தம்முடைய நாமம் விளங்க கர்த்தர் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடுவார். இஸ்ரவேல் ஜனத்தார் ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டார்கள்.
அவர்கள் சாபமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயம் இப்போது உன்னதமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஆலயத்தில் வாசம் பண்ணவில்லை என்றால் இந்த ஆலயம் ஒரு சாதாரண கட்டிடமாகவே இருக்கும். இஸ்ரவேல் தேசம் இப்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாயிருக்கிறது. இந்த தேசத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் இது சபிக்கப்பட்ட தேசமாயிருக்கும். இந்த தேசத்தையும் இந்த ஆலயத்தையும் கடந்து போகிறவர்கள் இதன் அழிவை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், பிரமிப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை நிர்மூலமாக்கி இந்த ஆலயத்தை தம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளும்போது தேசமும் ஆலயமும் இவற்றை பார்க்கிறவர்களின் பார்வைக்கு எப்படி இருக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சாலமோனை நோக்கி, அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகுடியாய் ஈசலிட்டு, கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். இப்போது உன்னதமான இந்த ஆலயத்தை கடந்து போகிறவர்கள் இதன் அழகையும் மகிமையையும் பார்த்து பிரமிப்பார்கள். கர்த்தர் இந்த ஆலயத்தை தம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடும்போது இந்த ஆலயம் உன்னதமாயிராது. இந்த ஆலயத்தில் அழகும் மகிமையும் இருக்காது. அவர்கள் ஏற்கனவே உன்னதமான ஆலயத்தை பார்த்தவர்கள். அவர்கள் அழகான ஆலயத்தையும் மகிமையான ஆலயத்தையும் பார்த்தவர்கள். இப்போது மகிமை இல்லாமல் அழகில்லாமல் நிர்மூலமாய் கிடக்கிற ஆலயத்தை பார்த்து பிரமிப்பார்கள். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் நாளிலே கர்த்தர் அவருக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். புதிய ஆலயம், புதிய பிரதிஷ்டை எல்லாம் நல்லதுதான். ஆனால் ஜனங்கள் ஆலயத்தின் அழகை பார்த்து பெருமைப்படக்கூடாது. தங்கள் இருதயத்தில் இருமாப்பாய் ஜீவிக்கக்கூடாது. அவர்கள் மனமேட்டிமையாய் இருக்கக்கூடாது. அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் பிரயோஜனமானவர்களாகவும் இருக்க வேண்டும். சாலமோன் கட்டின ஆலயத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்றும், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்றும் கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்யும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தேசத்திற்கே சேமத்தை கொடுப்பார். இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரும் நியாய தீர்ப்புக்கு இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோரும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இங்கு சொல்லும் வாக்கியம் இஸ்ரவேல் தேசத்தில் பலமுறை நிறைவேறி இருக்கிறது. அவர்களுக்கு பல சமயங்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் சாபங்களும் வந்தன. இறுதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவத்தின் நிமித்தமாக அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திற்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். கர்த்தர் அவர்கள் மீது கொடுக்கும் நியாய தீர்ப்புகளையும் நிறுத்தி விடுவார். கர்த்தர் அவர்களுடைய தேசங்களையும் குணப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனத்தாரின் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபையினால் மனுஷருக்கு கர்த்தருடைய குணப்படுத்தும் கிருபை கிடைக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்குவார். சங்கீதம் 103:3. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள்,
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மத்தேயு 9:2. கர்த்தர் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லும் நிபந்தனைகளுக்கு சாலமோன் கீழ்ப்படிய வேண்டும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளுவாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் வம்சத்தை இயேசு கிறிஸ்து மறுபடியும் கட்டி எழுப்புவார். தாவீதின் ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஸ்தாபித்து அவனுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யபாரம் பண்ணுவார். கர்த்தர் சாலமோனுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறார். அதுபோலவே சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார். சாலமோன் தனக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டிவிட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்கள் வழிவிலகி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜனசதலங்களுக்கும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இதன் நிமித்தமாக அவர்கள் அந்நிய தேசங்களில் சிதறடிக்கப்பட்டார்கள். இதனால் 2 நாளாகமம் 7:20 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற காரியங்கள் அவர்களுக்கு வந்தது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டால் கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய் விடுவார். அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்காது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரையும் இஸ்ரவேல் தேசத்தையும் அழித்து போடுவார். கர்த்தருடைய ஆலயமும் அழிந்து போகும். அப்போது அவர்கள் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார் என்றும், அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார்.